வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். வணக்கம் நேர்களே. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வசந்தமாக இருக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பயமின்மை. பயம் வந்தால் என்ன ஆகும்? நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழந்துடுவோம். தன்னம்பிக்கை இழந்தால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடுவோம். நம்ம வாழ்க்கையில் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நம்ம சிஸ்டர் அழகாக அட்வைஸ் பண்ண வர்றாங்க. என்னன்னு கேட்போமா? ஓம் சாந்தி. இன்றைய நாட்களில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு பயம் என்பது இருந்துட்டே இருக்குது. பயமுடன் கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையாக ஆயிடுச்சு இன்றைய நாட்கள்ல. பயம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஏதாவது இயற்கை சீற்றத்தை பற்றிய பயம் இருக்குது, அல்லது இன்றைய காலத்துல அதிகமாக பார்த்தீங்கன்னா மரண பயம் என்பது இருக்கிறது. அதே நேரம் திருட்டு பயம் இருக்கிறது. அதே நேரம் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டுடுமோ, ஏதாவது தனக்கு தீங்கு இழைக்கப்பட்டுடுமோ என்ற ஒரு பயம் கூட இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு பயத்தோட தான் இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பயத்துல இப்ப நாம மரண பயத்தை எடுத்துக்கலாம். மரண பயம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடியது. ஆனா அந்த மரண பயம் எப்போ வருது அப்படின்னா, எப்போ நமக்கு நெருக்கமான உறவு முறை திடீர்னு இறந்து போயிடுறாங்க, நமக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள் திடீர்னு இறந்து போகும்போது நமக்கு அந்த நேரம் பயம் என்பது ஏற்படுறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை தனக்கு ஏற்பட்டுடுமோ என்ற ஒரு பயம் கூட ஏற்பட்டுடுது. அதே நேரம் சில நேரம் நமக்கே ஒரு பயங்கரமான வியாதி இருக்கிறதாக டாக்டர்ஸ் சொல்லும் போது கூட நமக்கு அந்த நேரம் பயம் வருது. அந்த பயத்துல நாம அலறோம், நம்முடைய கண்கள்ல தண்ணீர் வருது. அந்த செய்தியை கேட்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் கூட நம்முடைய நிலையை பார்த்து அவர்கள் பயப்படுறாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட நம்முடைய பயமே காரணமாக இருக்கிறது. ஈவன் டாக்டர் ஹோப்லெஸ் கேஸ்ன்னு சொல்லாட்டியும் கூட நம்முடைய உள்ளார்ந்த அந்த பயமே கூட நம்முடைய நோயை அதிகப்படுத்தக்கூடியதாக ஆயிடுறது. இப்படி நாமும் பயந்து பிறரையும் பயமுடையவராக நாம ஆக்கிடுறோம். ஆனா இந்த மரண பயம் கூட நமக்கு எப்போ வருது, ஏன் வருது அப்படின்னா, மரண பயம் என்பது வர்றதுக்கு காரணம் மரணம் அடையிற நேரத்துல அந்த வேதனை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் என்பது ஏற்படுறது. மரண வேதனைன்னு சொல்லப்படுறது இல்லையா, அந்த மரண வேதனை எப்படி இருக்குமோங்கிற அந்த பயம் என்பது ஏற்படுறது. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு தான் மரணம் அடைந்த பின்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது இருக்கும், அதற்கப்புறம் என்ன ஆகும் என்ற ஒரு பயம் கூட ஏற்படும். ஆனா இந்த மரண பயத்திலிருந்து நாம விடுபடுறதுக்கு, இது ஒரு பயங்கரமான பயம்னு கூட சொல்லலாம், இதுல இருந்து நாம விடுபடுறதுக்கு நாம ஒரு உண்மையை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதாவது மரணம் என்பது இந்த உடலுக்கு ஏற்படக்கூடியது. இந்த உடல் என்பது அழியக்கூடியது. ஆனா அழியக்கூடிய இந்த உடல் நாம கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய அழியாத ஆத்மா என்ற சக்தி தான் நாம. இந்த உலகம் என்பது பரந்து விரிந்த ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில நாம எல்லாருமே ஆத்மாக்கள் இந்த உடல் என்ற ஆடையை அணிஞ்சு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடல் ஆத்மாக்களாகிய நாம் உடுத்திருக்கிற ட்ரெஸ் அவ்வளவுதான். எப்படி பாருங்க, டிராமால ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீன் நடக்கும்போது அந்த நடிகர்கள் தன்னுடைய மேக்கப்ஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திப்பாங்க இல்லையா? அதே போலதான் நாம கூட ஒரு நடிப்பு முடிஞ்சதும், அதாவது ஒரு பிறவி முடிஞ்ச பிறகு அடுத்த பிறவிக்கு நாம போகும்போது இந்த உடல் என்ற ட்ரெஸ்ஸை ஜஸ்ட் சேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான். இந்த உடல் என்ற காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எப்படி பாருங்க, ஒரு ட்ரெஸ் இத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு பயன்படல, அது பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை தூக்கி எறியறதுக்கு நாம யோசிக்க மாட்டோம், தயங்க மாட்டோம் இல்லையா? அதே போல எப்போ இந்த உடல் என்ற ட்ரெஸ் ஆத்மா பயன்படுத்துறதுக்கு தகுதியாக இல்லையோ அப்பதான் ஆத்மா இந்த உடல் என்ற ட்ரெஸ்ஸை உதறிட்டு இன்னொரு புது ட்ரெஸ் உடுத்திக்கிறதுக்காக ஆத்மா போகுது. இப்படி ஆத்மா
இருப்பான், தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்துறதான் நாம மரணம் என்று சொல்லிக்கிறோம். அதனால மரணத்திற்கு பின்னால் கூட அடுத்த ஒரு பிறப்பு தான் ஏற்படுகிறது. நாம செய்த கர்மத்தின் அனுசாரமாக இன்னொரு பிறப்பு தான் நமக்கு ஏற்படுகிறது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரணத்திற்கு அப்புறம் மிருகமாக, நாயாகவோ அல்லது மாடாகவோ பிறந்துருவோமோ அப்படின்னு கூட பயப்படுறாங்க. ஆனா அதுவும் கிடையாது. மனித ஆத்மாக்கள் மனிதனாக தான் பிறக்கிறோம். பிறந்து நாம அடுத்த நம்முடைய நடிப்பை தொடர்றோம். இதை நாம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே, ஜஸ்ட் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றோங்கிறத புரிஞ்சுட்டோம்னாலே நம்முடைய மரண பயம் என்பது நம்மை விட்டு நீங்கிடும். நம்ம தைரியமாக நாம மரணத்தை கூட எதிர்நோக்க முடியும். ஆனா பொதுவாக யோகிகள் தான் சுய இச்சையினால மரணத்தை எதிர்கொண்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிலைய நாம கூட அடைய முடியும், ஆத்மாவை பற்றிய ஞானம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா. அதே போல சிலருக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் கூட பயத்தை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குழந்தை எப்பொழுதும் வர்ற டைமுக்கு வந்துருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த குழந்தை ஸ்கூல் விட்டு வர நேரம் சரியான நேரத்துல அந்த குழந்தை வரல, கொஞ்சம் டிலே ஆகுது. அம்மா கொஞ்சம் தவிப்போட இருப்பாங்க. ஆனா வர நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், 1/4 மணி நேரம் டிலே ஆனது ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவோட நிலையாக இருக்காது, ரொம்ப தவிப்போட ஆயிடுவாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு அவங்களே அறியாமலேயே, அவங்களை விரும்பாமலேயே நெகட்டிவ் தாட்ஸ் என்பது வர ஆரம்பிச்சிடுறது. அதாவது தன் குழந்தைக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, அல்லது வர்ற வழியில யாராவது ஏதாவது அவங்களுக்கு செய்திருப்பாங்களோ, யாராவது கடத்திட்டு கொண்டு போயிடுப்பாங்களோ, இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் மனசுல அதிகமாக வர ஆரம்பிச்சிடுறது. அவங்க அதை விரும்புறது இல்ல, அது அவங்க நினைக்கிறதும் இல்ல, அது அவங்களுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பண்றது அந்த தாய்க்கு பிடிக்காது. ஆனாலும் அவங்க விருப்பத்தையும் மீறி, அவங்களுடைய கண்ட்ரோலையும் மீறி அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ஆனா எப்போ அந்த மகனை அவங்க பாக்குறாங்க, தன் குழந்தைய வீட்டுல பாக்குறாங்களோ, அதுவரை அவங்களுடைய நிலை எவ்வளவு மோசமான பரிதவிப்போட இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதற்கு அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசுல பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது எதனால வருதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நாம அதிகமாக பாக்குறது, கேட்கறது, இந்த மாதிரி செய்திகளை தான் நாம கேட்கிறோம், பாக்குறோம். அதனால நம்மை அறியாமலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்டுடுமோ என்ற ஒரு பயம்தான் நமக்கு ஏற்படுது. ஆனா நாம அந்த நெகட்டிவ் தாட்ஸை போக்குறதுக்கு ஒரே வழினா கண்டிப்பாக பாசிட்டிவ் தாட்ஸ் தான். பாசிட்டிவ் தாட்ஸை அப்படி பண்ணணும், அதாவது நெகட்டிவ் தாட்ஸை கம்ப்ளீட்டா போக்குற அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலில் முள்ளு குத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முள்ள அந்த காலில இருந்து நாம எடுக்கணும். ஏன்னா அது உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா துக்கத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும், வேதனை கொடுத்துட்டே இருக்கும். அந்த முள்ளை எடுக்கணும்னா கண்டிப்பாக இன்னொரு முள் வேணும். ஆனா அந்த முள்ள ஏற்கனவே குத்தி இருக்கிற முள்ளை விட ஆழத்துல கொண்டு போய் எடுத்து விட்டாதான் உள்ள குத்தி இருக்கிற முள்ள வெளியே கொண்டு வர முடியும். ஆனா இருக்கிற முள்ள எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ள அதை விட ஆழமா காலில் குத்த வேண்டியது அவசியம். அதே போல நெகட்டிவ் தாட்ஸ் அந்த அளவுக்கு நம்முடைய மனசுல ஆக்கிரமிச்சு இருக்கிறது. ஆனா அந்த நெகட்டிவ் தாட்ஸை போக்கணும்னா அதை விட அதிகமாக பாசிட்டிவ் தாட்ஸை நமக்குள்ள நாம கொண்டு வர வேண்டியது அவசியம். அந்த பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ஆதாரம் இறைவனுடைய ஞானம்தான். இப்படி நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவாக நாம் ஆக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம பயத்திலிருந்து விடுபட முடியும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ், அவங்க சரியாக தான் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனாலும் கூட பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டுருமோங்கிற பயம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை அடையிறதுக்காக, அது குடும்ப அளவிலையாக இருக்கலாம் அல்லது பிசினஸ்லயும் இருக்கலாம், முன்னேற்றத்தை அடையிறதுக்காக திட்டங்கள் நிறைய தீட்டி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள் தன்னுடைய எதிராளிகளாலையும் பகைவர்களாலையும் முறியடிக்கப்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட சில பேருக்கு இருக்கும். அந்த பயத்துக்கு கூட, அந்த பயத்தினால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த பயத்தினுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே பகையாளியை கூட அந்த எண்ணத்தை வர வைக்க கூடியதாக ஆயிடும்.
அதனால அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூட நமக்கு வேண்டாம். ஆனா இதுல இருந்து இன்னொரு விஷயம் நாம தனக்குத்தானே உணர வேண்டியது அவசியம். அதாவது ஒருத்தர் நம்முடைய காரியத்துக்கு தடையை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அங்க ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல குறை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான சரிசமமான அன்பு செலுத்தாத போதுதான் சில பேரு நமக்கு பகைவர்களாக ஆகுறாங்க. ஆனா நம்முடைய நிலைய நம்முடைய அன்பை சரிசமமாக எல்லாருக்கும் நாம கொடுக்கும் போது நமக்கு அந்த பகைமை கூட இருக்காது இல்லையா? யாருமே நமக்கு நெகட்டிவ் பண்றவங்க நெகட்டிவ் காரியங்களை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, யாரு எவ்வளவுதான் நெகட்டிவ் வைப்ரேஷனோட நமக்கு நெகட்டிவ் காரியங்களை அதாவது நமக்கு தீங்கிழைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட நம்முடைய சுப பாவனைன்னா நல்ல உணர்வுகள், நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா குட் வில்னு சொல்லுவோம் அல்லது குட் விஷஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்திலிருந்து சதா நல்ல எண்ணங்கள், ஈவன் அந்த மனிதனுக்காக கூட நீங்க பண்ணல, அந்த காரியம் வெற்றி அடைகிறதுக்காக உங்க உள்ளத்துல சுபமான பாவனை சுபமான உணர்வுகளை நீங்க பவர்ஃபுல்லா பண்ணும்போது ஈவன் ஒரு சிங்கிள் நெகட்டிவ் தாட்டுக்கு கூட நீங்க இடம் கொடுக்காம பவர்ஃபுல் தாட்ஸ், பவர்ஃபுல் வைப்ரேஷன், பியூர் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், சுபமான பாவனை உங்களுடைய உள்ளத்துல பண்ணும்போது எப்பேற்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை டச் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவ் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட பாசிட்டிவை விட நெகட்டிவ்க்கு பவர் கொஞ்சம் கம்மி தான். என்னைக்குமே பாசிட்டிவ் தான் ஜெயிக்குமே தவிர நெகட்டிவ் தோர்த்ததாக தான் கதைகள்ல காப்பியங்கள்ல கூட அந்த நெகட்டிவ் கேரக்டர் தோல்வி அடைஞ்சதாக தான் காட்டப்பட்டிருக்குது. அதனால நம்மை சுற்றி எத்தனை நெகட்டிவ் பர்சன்ஸ் இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த நெகட்டிவிட்டியினுடைய தாக்கம் இல்லாம இருக்கணும்னா நமக்குள்ள அந்த அளவிற்கு பாசிட்டிவிட்டியை நாம நெரிச்சுக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நாம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப கூட நாம பயம் என்பது இல்லாதவராக நாம ஆக முடியும். சில பேருக்கு தன் மேலே நம்பிக்கை இல்லாதப்ப கூட அதே போல பயம் என்பது ஏற்படும். எப்ப தான் ஒரு காரியம் செய்யணும், அந்த காரியத்தை பற்றிய முழுமையான ஞானம் அவங்களுக்கு, அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாத போது கூட அவங்களுக்கு பயம் இருக்கும். தன்னால் அதை சரியா செய்ய முடியுமா முடியாதாங்கிற பயம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய திறமைய அவங்க வளர்த்துக்கணும். அந்த பயத்தை போக்குறதுக்கு கூட தன்னுடைய திறமைய வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, தன்னுடைய ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்கணும். திறமையை வளர்த்தா மட்டும் போதாது, தன்னுடைய உண்மையான சக்தி என்ன என்பதை கூட உணரணும். அதாவது நம்முடைய சுய பெருமையில நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளோ தன் நம்பிக்கைங்கிறது வளர்ந்துட்டே இருக்கும். தன் நம்பிக்கை குறைவு இருக்கிறதுனாலதான் தான் ஒரு காரியம் செய்யும் போது அதுல வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ, தோல்வி ஆயிடுமோ என்ற ஒரு பயம் எல்லாம் நமக்கு ஏற்படுறது, ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுமோ, அதுல நஷ்டத்தை கொடுக்குமோ என்ற பயம் எல்லாம் ஏற்படுறது. ஆனா தன் நம்பிக்கை என்பது நாம வளர்த்துக்கணும். அதற்கு இறை ஞானம் என்பது, ஆன்மீக ஞானம் மற்றும் சுய பெருமை என்பது நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தன்னுடைய செயலை பற்றிய பயத்தை கூட நம்மால போக்கிக்க முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய செயலை பார்த்து பிறர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கூட பயம் இருக்கும். அதாவது நாம ஒரு செயல் செய்ய போகும்போது அத நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாராவது ஏதாவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, நாம சரியாக செஞ்சாலும் செய்யாட்டியும் கூட அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லிடுவாங்களோன்னு கூட சில பேருக்கு பயம் இருக்கும். ஆனா இது கூட நாம ஒரு விஷயத்த நமக்கு உணர வைக்கிறது என்னன்னா, எப்பொழுதுமே எல்லாருமே நம்மை பற்றி நல்லதாக மட்டுமே நினைக்கணும், நல்லதாக மட்டுமே நாம சொல்லணும் அப்படின்னு நாம விருப்பப்படுறது கூட ஒரு தேக அபிமானம் தான். தேக அபிமானம் என்பது தேக அகங்காரம் கூட சொல்லலாம். சூக்ஷ்மத்துல தேக அகங்காரம் என்று கூட நாம் அதை சொல்லலாம். அப்படி தேக அபிமானம் என்பது கூட நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது பயத்துக்கான ஒரு சூட்சுமமான காரணமாக ஆகுது. அது மட்டும் இல்ல, நாம எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சரியாக செஞ்சிருக்கும் போது சில பேர் வேணும்னு நிந்தனை பண்ணினாலும் கூட நாம அதை நினைச்சு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது.
ஏன்னா நமக்கு தெரியும் நாம 100% சரியா செஞ்சிருக்கிறோம், நாம சத்தியமா இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பிறர் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமும் இல்ல, பயப்படணுங்கிற அவசியமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல எப்பொழுது நம்ம பிறருடைய கிரிட்டிசிசத்தை நாம பொருட்படுத்தாதவராக இருக்க முடியும்னா, நாம இறைவன் காட்டக்கூடிய உயர்ந்த ஞான வழிப்படி, ஆன்மீக வழிப்படி நாம நடக்கணும். அப்படி ஆன்மீக வழிப்படி நாம நடக்கும்போது கண்டிப்பாக பிறர் நம்மை குறை சொல்லாத அளவிற்கு நாம் ஒரு பெர்ஃபெக்டான, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மனிதனாக நாம ஆக முடியும். நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் எதையுமே யாருமே குறை சொல்லாத அளவிற்கு நாம தன்னைத்தானே மாத்திக்க முடியும், முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். அதுக்கு இறைவனுடைய வழிப்படி நாம நடக்கணும். அந்த இறைவனுடைய வழி என்ன, இறைவன் என்ன காட்டாருங்கிறதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல தெய்வீக ஞானம் என் ஆன்மீக ராஜயோக தியானம், சகஜ ராஜயோக தியானம் என்று சொல்லித்தரப்படுகிறது. இந்த மாதிரி நாம ஞானம் கேட்டு தன்னுடைய தன்னம்பிக்கையை நாம வளர்த்துக்கும் போது, நாம எப்பொழுதுமே சரியான பாதையில நாம போகும்போது நாம எதற்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டியது? பயம் என்பது எதை போல அப்படின்னா, சிதை போல, அதாவது நெருப்பு சிதை போல பயம் என்பது. நம்முடைய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் என்பது எரிச்சு சாம்பலாக்கிடுது. நம்முடைய மனோதைரியத்தை அதை அழிச்சிடுது நம்முடைய பயம் என்பது. அதனால பயம் என்பது வேண்டாம். அந்த பயம் என்னைக்குமே நாம இல்லாதவராக இருக்கணும்னா, பொதுவாக பாருங்க, ஒரு பலகீனமான ஒரு மனிதன் கூட தன் கூட ஒரு பலமான ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பயப்பட மாட்டாங்க. அதே போல மேபி நம்ம கிட்ட சில குறைகள் இருக்கலாம், சில பலகீனங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா அந்த பலகீனங்களுடைய குறை போகணும், அந்த பலகீனங்கள் போகணும், நம்ம கிட்ட இருக்கிற பயம் கூட நம்மை விட்டு நீங்கணும்னு வச்சுக்கோங்க. அதற்கு ஸ்வயம் பகவான தன்னுடைய துணையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பகவானுடைய துணை இருக்கும்போது பகவான் நமக்கு சரியான பாதையை காட்டுவார், நமக்கு தைரியம் கொடுத்துட்டே இருப்பார், பகவான் நமக்கு சக்தியை கொடுத்துட்டே இருப்பார். அது மட்டும் இல்ல, அந்த பகவானுடைய வழிப்படி நாம நடக்கும்போது பகவானுடைய கைடன்ஸ் என்பது கூட நமக்கு இருந்துட்டே இருக்கும். பகவான் காட்டக்கூடிய வழிப்படி நாம நடக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு அடியிலையும் கூட பகவானுடைய துணை என்பது நம்ம கூடவே இருக்கிற அனுபவத்தை நாம செய்ய முடியும். அதனால இறைவனை நாம நம்முடைய துணையாக வச்சுட்டோம்னா எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் யாருக்காகவும் நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப கூட நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஏதாவது ஒரு விதமான பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் நாம அந்த பயத்தை போக்குறதுக்காக தனக்குத்தானே ஆட்டோ சஜஸ்டிவ் தாட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓம் சாந்தி. நான் தைரியமான ஆத்மா. நான் வைரம் போல 2 புருவங்களுக்கும் மத்தியில் ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன். விலை மதிக்க முடியாத வைரமான என்னிடத்தில் பயம் என்ற ஒரு சிறிய கரை குறையாக இருக்கின்றது. நான் இந்த பயத்தை போக்குவதற்காக இப்பொழுதிலிருந்து முயற்சியை மேற்கொள்கிறேன். எனக்குள்ளே அனைத்து சக்திகளும் திறமைகளும் நிறைந்திருக்கின்றது. நான் தன்னம்பிக்கை உடையவனாக இருக்கின்றேன். என்னுடைய மனோதைரியம் எப்பொழுதுமே நிலையாக இருக்கின்றது. காரணம், என்னுடைய துணைவன் ஸ்வயம் இறைவன். என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் இறைவனை துணையாக கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு செயலும் 100% துல்லியமாக சரியாக செய்வேன். இறைவனுடைய ஞானத்தினால், ஆத்ம ஞானத்தினால் என்னை நான்
சரியான பாதையில் கொண்டு செல்வேன். நான் தன்னம்பிக்கையுடைய ஆத்மா. ஓம் சாந்தி. நம்ம தெய்வத்தை துணையாக வச்சுருக்கும் போது நம்ம பயத்திலேருந்து விடுபட்டு பலம் நிறைஞ்சவங்களாயிடுவோம். இப்போ பலம் நிறைஞ்ச ஒருத்தரை சந்திக்கலாமா? ஓம் சாந்தி. எனது பெயர் பழனியாண்டி. எனது வயது 59. நான் கடந்த 38 வருஷங்களாக ஜவுளி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக ராஜயோக தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் ஆரம்பித்த காலத்தில் எனக்கு வயசு 22. இந்த 22 வயசுலேயே நான் சின்ன வயசில் முதலீடெல்லாம் ரொம்ப குறைச்சலாக ரொம்ப கஷ்டப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு எனக்கு வருமானம் இல்லாமையே அந்த தொழிலை கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த வறுமையில் இருக்கிற நேரம் எந்த நேரமும் கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, அப்படியெல்லாம் செஞ்சுருந்தேன். அப்புறம் பொது சேவை செய்கிறது, பொது சங்கங்களில் ஈடுபாடு உடையவனாக இருந்தேன். அப்படி எங்கெங்கே கோயில்கள்லாம் கொஞ்சம் கூட நிம்மதிகள் அவ்வளோ இல்லை. அப்புறம் நாளடைவில் நான் முதலீடு நிறைய ஓரளவுக்கு சம்பாதனை பண்ணி வீடுகள் வாங்கி ஓரளவுக்கு வசதி ஏற்பட்ட பிற்பாடு கூட மனசில் எந்த நிம்மதியும் இல்லை. பொருளாதார நிம்மதி வந்துச்சு, பொருளாதாரம் கிடைச்சதே தவிர மனசில் எந்த நிம்மதியும் கிடைக்கல. இந்த மன நிம்மதியை தேடி தேடி நான் எவ்வளோ என்னென்னமோ தியானங்கள் போய் எங்கேயே போய் பார்த்தேன். எதுவுமே எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் எனக்கு கிடைக்கல. நான் ராஜயோக தியான பயிற்சி நான் கடந்த 5 ஆண்டு கற்றுக்க ஆரம்பித்த பிற்பாடு எனக்கு இந்த மனசில் ஒரு திருப்திங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. திருப்தி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்களா, ராஜயோகா தியானம் பண்ண நமக்குன்னு ஒரு மனதில் நிறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கே கிடைக்க ஆரம்பிச்சு. நமக்கு என்ன வாழ்க்கை பயணம் எவ்வளோ தூரம் இருக்க போகிறோம், இந்த வாழ்க்கைங்கிறது என்ன, நம்ம வாழ்க்கை பயணம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது முடிவு தெரிஞ்சு போச்சு. முடிவு தெரிஞ்ச பிற்பாடு நமக்கு நம்ம வாழ்க்கையும் இவ்வளோ இதுதான், இதுக்காக நம்ம எதையும் தேடி அலைய தேவையில்ல. இருக்கிற பொருளாதாரம்லாம் போதும். நம்ம தேட வேண்டியது நமக்கான ஒரு அடுத்த ஜென்மத்துக்கான நமக்கு ஒரு புண்ணியங்களை சேர்க்க வேண்டியதானே தவிர நம்ம பொருளாதாரத்துக்காக அலைஞ்சு இவ்வளோ நாள் அலைஞ்சு நம்ம போதும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடணும் அப்படிங்கிற ஒரு நினச்சி இதில் எனக்கு நிறைய நிம்மதி கிடைச்சிருக்கு. இதன் மூலியமாக என்கிட்ட இந்த வர்ற வாடிக்கையாளர்களிடம் எனக்கு இந்த கோபங்கள்லாம் குறைஞ்சி ரொம்ப பொறுமை. வர்றவங்களெல்லாம் எங்கள் வாடிக்கையாளர்கள் நாங்கள் வாடிக்கையாளராக நினைக்கிறதில்ல, அவங்களெல்லாம் சகோதரிகள் தான் அழைக்கிறோம். எங்கள் கடையில் வேலை செய்கிற 7 கும்மஸாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கூட இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க கூட வரவங்களெல்லாம் ரொம்ப மரியாதையாக, ஒவ்வொருத்தரையும் மரியாதைங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது எங்கள் கடையில் பின்பற்றினா எங்களுக்கு சிறு கடை இப்போ இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முற்பாடு என் வியாபாரம் கிட்டத்தட்ட 1 மடங்கு அதிகமாக இருக்குது, டபுள் மடங்கு ஆகிருக்குது. அப்போ இந்த காரணம் என்னென்னா, அந்த வந்த வாடிக்கையாளர்களை நாங்கள் அவர்கள் இந்த ராஜயோக தியானம் கற்றுக்கிட்டதுனால, அதாவது இறை அன்போடு பணிவோடு அவங்களோட நடந்துக்கிட்டோம் இல்லையா, அது நடந்துக்கிட்டதுக்கு எங்களை ஒரு பிரதிபலன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஜாஸ்தி, வெற்றி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோனோ அந்த வெற்றி கிடச்சிருக்கு. இப்போ வருமானமும் பெருகுது, வாழ்க்கையும் நிம்மதியாகுது. அதனால் இதில் பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதனால் ஆன்மீக அந்த வியாபார பெருமக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ளுவேன், நம்ம வியாபாரம் பண்ணுறவங்க அனைவரும் நம்ம முடிவே இல்லாமல் வளரும். எவ்வளவு தேவைங்கிறது இல்லாத ஒரு அலையிற கூட்டம். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நம்ம அதை பற்றி நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம இந்த நமக்கு போதும், நம்ம நிம்மதி ராஜயோக தியானத்தை கற்று எல்லோரும் நிம்மதி, எல்லோத்துக்கும் இந்த ஆத்ம சாந்தி சுகம் கிடைக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. நாமும் சக்தி நிறைஞ்சவங்களாயிடலாம் இந்த தியான பயிற்சி மூலமா. போலாமா?
என்னை சுற்றியுள்ள சப்தங்களை நான் நன்கு கேட்கிறேன். சிறிது சிறிதாக எனது மனதின் கவனத்தை அவற்றிலிருந்து விலக்கி ஒரு உள்நோக்கிய பயணத்தை துவங்குகிறேன். நான் என்னை சுதந்திரமானவனாக உணர ஆரம்பிக்கின்றேன். எனது மனதை அனைத்து விதமான சுமைகளிலிருந்தும் லேசாக்கும் பயிற்சியை துவங்குகிறேன். எனது வாழ்க்கையில் இந்த நொடி வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி ஒரு நாடகத்தை நான் பார்க்கும் பொழுது அதில் நடக்கும் காட்சிகளை ரசிக்கின்றேன், அதே போல எனது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள், வரக்கூடிய நபர்கள், என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் பார்க்கிறேன். அவை ஒவ்வொன்றுமே என்னை முன்னேற்றக்கூடிய பாதையில்தான் கொண்டு செல்கிறது. ஒவ்வொன்றுமே நன்மைக்குத்தான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம். நீங்களும் நானும் வசந்தத்துடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம், நிலையான மனதுக்கு ஞானம் தரும் வசந்தம், வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வசந்தம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். இனிதான உறவுக்கு அன்புதானே வசந்தம், துன்பமான இதயத்தில் மருந்தாகும் வசந்தம், உலகெல்லாம் ஒன்றாக எண்ணம் தானே வசந்தம், இறைவனோடு மனம் சேர ஞானம் யோக வசந்தம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். வாழ்வில்